வணக்கம். வெங்கட்புத்திரன். தமிழ்நாடு பசுமை கரங்கள் திட்டம். தமிழ்நாடு அரசு ஏன் தமிழ்நாடு பசுமை கரங்கள் திட்டத்தை இனிஷியேட்டிவ் பண்ணாங்க? அதாவது தமிழ்நாடு பசுமை கரங்கள் திட்டத்தோட முக்கிய நோக்கமே பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மேம்பாடு, சுற்றுச்சூழலை மறுசீரமைக்கிறது. ஸோ இதை முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே தமிழ்நாடு பசுமை கரங்கள் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழலை மேம்படுத்துறதுலையும் முன்னிலைப்படுத்துறதுலையும் எப்படி தன்னார்வலர்களை இந்த திட்டத்தின் கீழே இணைக்கிறது, ஸோ இவங்க மூலியமாக எப்படி ஒரு சுற்றுச்சூழலை மேம்படுத்தலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல், காலேஜ், இளைஞர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பிரச்சனை, அதாவது அங்கே அதிகமான கழிவுகள் இருக்கலாம். ஸோ அங்கே அதை சுத்தப்படுத்தணும், அதை அப்புறப்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி தன்னார்வலர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வது. அதுக்கப்புறம் கடற்கரைகளை தூய்மைப்படுத்துறது, அதிகமான பொது இடங்களில் பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன், அதாவது இந்த தன்னார்வலர்கள் அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றம் செய்வார்கள். அதை சரியான இடத்துக்கு கொண்டு போய் டிஸ்பேச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அதாவது கடற்கரையை பாதுகாக்கிறது, கடலாமைகளை பாதுகாக்கிறது, வன உயிரினங்கள் கணக்கெடுப்பில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறது. அதாவது சுற்றுச்சூழல் அறிவியல், அதாவது பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் தொடர்பான விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்துறது. ஸோ இந்த மாதிரி அரசு மட்டும் பங்கெடுத்தல் போதாது, தன்னார்வலர்களும் இதை பங்கெடுத்தல் இன்னும் இதை மேலும் ஊக்கப்படுத்தலாம். அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு பசுமை கரங்கள் திட்டத்தை இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. அதாவது அனைவரும் சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாறுபாடு குறித்து அனைவரும் விழிப்புணர்வை பெற்றுக்கொள்வோம். தமிழ்நாடு பசுமை கரங்கள் திட்டம், இந்த திட்டம் எதை முன்னிலைப்படுத்துது அப்படின்னா ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறதுல எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம். ஸோ அதனாலதான் நம்மளுடைய அரசு மேலும் மேலும் இந்த மாதிரி பல திட்டங்களை வகுத்து கொண்டு வருகிறார்கள். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நீ எந்த ஒரு ரிப்போர்ட் வேணா பார்க்கலாம். அதாவது ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி ஆர்பிஐ மானிட்டரி பாலிசியை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுல காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இந்தியன் எக்கனாமியில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு அதை மேற்கோள் காமிச்சாங்க. ஸோ இப்ப நம்மளுடைய மத்திய அரசு அறிமுகப்படுத்திய பட்ஜெட்டிலும் காலநிலை மாற்றத்தை முன்னிலைப்படுத்தினாங்க. அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், இந்த மாதிரியான ஜிஎஸ்டி, அதாவது டாக்ஸேஷன் அவங்க ஃப்ரீ பண்ணாங்க. அதாவது பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரிலாம் இருக்குல்ல, அதிகமாக பிளாஸ்டிக் உபயோகப்படுத்தக்கூடியது, உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கெல்லாம் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் சுற்றுச்சூழல் பருவநிலை மாறுபாடுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியத்துவம். ஸோ அதனால சுற்றுச்சூழல் பருவநிலை மாறுபாடு எந்த அளவு ஒரு முக்கியத்துவம்னு அனைவரும் தெரிஞ்சு கொள்ளுங்கள். அரியன்னம் யூடியூப் சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படிக்கு வெங்கட்புத்திரன். நன்றி, வணக்கம்.